தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட சிறையில் உள்ள கைதி ஹரி நாடார் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இது ஹரிக்கு 3வது தேர்தலாகும். இவர் 2021ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் 37,727 வாக்குகளையும் 2019ஆம் ஆண்டில் நான்குநேரி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 4,243 வாக்குகளையும் பெற்றார். தற்பொழுது புழல் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் உள்ளார். அவரது பிரமாண பத்திரத்தின்படி ஹரி மீது 9 மோசடி வழக்குகள் உட்பட 24 குற்ற வழக்குகள் உள்ளன. ஹரி SSLC வரை படித்துள்ளார். அவருக்கு 26.76 கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் உள்ளன. அசையும் சொத்துக்களில் 11,650 கிலோ தங்க நகைகளும் 17.06 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளும் அடங்கும். மேலும் அவர் 6 4 சக்கர வாகனங்களையும் வைத்திருக்கிறார். அவர் கடைசியாக 2020-21ஆம் ஆண்டில் 1.52 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியுள்ளார். அவர் புழலில் உள்ள சிறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ராக்கெட் ராஜாதான் ஹரியை வேட்பாளராக நிறுத்தி அவருக்காக பிரச்சாரம் செய்தார். இந்த தேர்தலில் இருவரும் ஒரே தொகுதியில் களமிறங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.